யார் யார் ஹீரோயின் ஆக்சுவலாக அந்த லிப்லாக் சீன் போனது நீங்கள் தான். ஓ, ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மூவி. உங்களோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல ஆக்சுவலாக. நல்ல டேலண்டடாக பண்ணியிருந்தீங்க சார். ஹீரோ சார் ஆசம். ஃபர்ஸ்ட் டைம்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. எத்தனை ரீடேக் போச்சுன்னு தெரியல. எத்தனை டேக் ஆச்சு? கேமராமேன் சார் எத்தனை டேக் சார்? ஒரே டேக்கா? ரொம்ப உங்களுக்குலாம் ஜெலஸ் சார். நீங்கள் ரிகர்சல் இருந்ததா? ஒரே சிங்கிள் டேக். ஸோ சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அது காமிச்சு என்ன பண்ண, சிங்கிள் டேக்ல முடிச்சிட்டிங்களே. அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய நண்பர், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கேமராமேன் டிஓபி அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய படத்தோட கேமராமேன்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஒரே டேக்கில் பண்ணுறதுக்கு. ஸோ நன்றி. அப்புறம் இங்கே நல்லா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹீரோயின் மேடம் இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன பேசுன்னே தெரியல அப்படின்னாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் டைம்னு ஒன்று இருக்குது, அது எவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இதே இந்த மேடை கிடைக்காதான்னு உங்களுக்குலாம் தெரியும், இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும், உள்ள வர இடம் இருக்காது. அது அப்படியே ஒரு ஆர்வமாக ஏக்கமாக பார்த்துட்டு இருந்த நாட்கள் நிறையா இருக்குது. இன்னைக்கு அந்த மேடையில் வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டாக மொதல் வரிசையில் உட்காந்துருக்கலாம். இறைவனும் நம்ம தாய் தந்தையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கப்போ அதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஹீரோயின் மேடம். அந்த லிப்லாக் மாதிரி டக்குன்னு அப்படி ஃபர்ஸ்ட் டேக்கோடனே ஃபர்ஸ்ட் மேடையிலே சூப்பராக பண்ணிடணும். வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு எனக்கு ஒரு 2-3 விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த மேடையை வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ் 9ல் இப்போ இருக்க அது என்ன சொல்லுவாங்க, பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க இல்லையா, அவரை நம்பி படம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தயாரிப்பாளராக கிடைக்கிறப்ப நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு 12 அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். 12 பேருக்கும் ஒரு முதல் படத்தில் ஒரு நல்ல ஒரு இயக்குனரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுக்கு. அண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக, மியூசிக் டைரக்டர் எங்கன்னு தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டர். அண்ட் எடிட்டர் வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர். டிஓபியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டார்லிங், உனக்கு ஒரு செம்ம திட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஏதோ விஎஃப்எக்ஸ்க்கு பேசுகிறப்போ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு மேட்டர் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணை வந்து எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் பொண்ணுன்னா பண்ண மாட்டாங்களா? அப்படி சொல்லியே, ஒரு பொண்ணை வந்துட்டு எப்படி இப்படி பண்ணாங்க தெரியல அப்படின்னு. பொண்ணுங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்புறம் தான் ஆண்கள் வந்து எல்லாம் பண்ண முடியும். ஐ மீன் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இப்போ மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு, இந்த டைட்டில் வச்சதுக்கு. அப்புறம் படத்தை மியூசிக் பண்ண பார்த்தீங்களா? நீ எப்படி சொல்லியே இல்லையா, அவங்க வரலையா? ஓகே, எனிவே தேங்க்யூ. அந்த இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்தமாக அந்த படத்தில் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஹீரோயினி மேடம் பேச தெரியாத மாதிரி தான் பேசுறீங்க, ஆனால் லிப்லாக் சீன்லாம் பார்த்தா பயங்கர. மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், இந்த மழைன்னு கூட பார்க்காம இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ முதற்கண் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சின்னத்திரை, ஓகே, சின்னத்திரை வந்து அதில் பிரபலமாகி அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டார் லெவலில் இருந்து அதில் ஒரு ஹீரோ டம்மில் இருந்து, ஸோ நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு 30 வருட பயணம் வந்து அங்கே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரீசெண்டாக நான் கலைமாமணி அவார்டும் வாங்கினேன். ஸோ சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இங்கேருந்து அங்கே வர்றது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் தாரணி அதை பற்றி பேசுகிறேன். தாரணி அதாவது முதல்ல வந்து இப்படி ஒரு புது டீம், எல்லாருமே புதுசு. ஸோ எல்லாருமே புதுசு. ஒரு ப்ரொடியூசர் அதை வந்து தைரியமாக எடுத்து, ஒரு டைரக்டர் வந்து அதை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு படமாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே அதுக்கு வந்து பயங்கர தைரியம் வேணும், பயங்கர தைரியம் வேணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் கை தட்டணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணி அவங்க பெருசாக சம்பாதிக்கிற அது வந்து எல்லாராலையும் முடியாது. பட் முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அந்த படங்கள் வந்து பெருசாக சாத்தியம். கண்டிப்பாக அது ஜெயிக்கும். ஏன்னா எல்லாம் பெரிய படங்கள். சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினச்சி, ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்டில் வந்து படம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து, புதுசாக வர கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இதை வந்து
ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு 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 இடம் வந்து பத்திரிகை தான். ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த படம் வந்து பெருசாக வெற்றி பெறும். ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு ஒரு சாதாரண ரீல் போட்டாலே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மில்லியன் கணக்கில் வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா, ஒரு படத்தை வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து 100% பத்திரிகையாளர்கள் மட்டும்தான். ஸோ அவங்க நினச்சா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து புது படங்கள் வந்து புதுசாக வர இந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது. இப்போ இன்னைக்கு பிரதீப் வந்து ஒரு காலத்தில் புதுசு தானே, இன்னைக்கு வந்து அவர் எப்படி மில்லியன், ஸோ அவர் வந்து எவ்வளோ இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது வந்து வேற ரேஞ்சில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட், அவர் பட்ஜெட் எனக்கு என்னன்றது தெரியாது, ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி தெரியல, நல்லா செலவு பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஆர்ஆர்லேருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது தாரணி படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் போட்டிருக்காங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து அவர் பூஜை போடுறாருன்னா அப்போ அவர் வந்து உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறது, பயங்கர தைரியம் வேணும். ஸோ அதுதான் நான் முதல்ல வந்து டேரக்டர் சாரை நான் பாராட்டுறேன், ஆனந்த் சாரை. ஸோ கண்டிப்பாக வந்து தாரணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணுன்றதை வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ எங்களை மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து எத்தனை பேர் ஊக்கம் கொடுக்குறாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன திரையில் வந்துட்டோம்னா அவங்க வந்து வெள்ளித்திரையில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பல பேர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எனக்கும் வந்து அடுத்த படத்தில் வந்து ஒரு பெரிய மெயின் லீட் கேரக்டர் அவர் வந்து ஆனந்த் சார் கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே நம்ம லான்ச் பண்ணோம், என் திரைன்ற படம், நெக்ஸ்ட் படம். ஸோ ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு அதில். ஸோ இப்படி ஒரு மனிதர், நல்ல மனசோடு இருக்கிறவர், பல பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணணும். ஸோ மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனந்த் சார். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உண்டான வந்து வெற்றி வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் இதில் உழைச்ச அத்தனை பேர், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், உழைச்ச அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனை அடையணும்னு வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்டேஜில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி இலக்கியா. தாரணி திருச்சியில் பொன்மலை சார். ஓகே, இந்த தாரணி படத்தை பற்றி சொல்லணும்னா, இது திருச்சியில் எடுத்தது தான். திருச்சி சுற்றி அந்த வட்டாரத்தில் எடுத்த படம் தான். இதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன குழுவாக ஆரம்பித்த படம் தான். இப்போ சென்னையில் இவ்வளோ பெரிய சிட்டியில் நிறைய பிரபலமான படங்கள் இங்கே ஆடியோ லான்ச் நடந்திருக்க இடத்துல வந்து எங்கள் படமும் வந்து ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இதை மீடியா பீப்புள்ஸ் நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்ன படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணுன்ற வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் புரிய வைக்கணும். படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். இன்னும் நாங்கள் ப்ரிவியூலாம் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ்லாம் வச்சு நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து என்னையே வந்து ஒரு புது விதமாக தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆஃப் இலக்கியா வந்து நீங்கள் படத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக போய் சேர்க்கணும், அவங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர் சார்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் ஹார்ட் ஒர்க் போட்ட எல்லாருக்கும், டைரக்டர், அசோசியேட்டிவ் டைரக்டர்ஸ், ஏடிஸ், இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சராக இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.